ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ரோட் சைட் ஃபேமஸ் காளான் மசாலா எப்படி பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சென்னை ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் காளான் செஞ்சு காட்ட போகிறோம். இது வந்து குட்டீஸ்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது இதில் முட்டைக்கோஸும் காளானும் தான் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு தான் செய்ய போகிறோம். இது வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து இந்த அந்த மசாலா வந்து ஒரு இந்த அலுமினியம் ஃபாயில் இதில் தான் வெங்காயம் அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தூள் தான் கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்வோம்னு பார்ப்போம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 3 வெங்காயம் போல், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 இல்லைன்னா 3 ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் சைஸ் பொறுத்து. இது வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நாங்கள் காஷ்மீரி சில்லி பவுடரும் கலந்துருக்கோம். 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து பச்சை வாசனை போன பிறகு 3 தக்காளி வந்து நம்ம பியூரி பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணுற காளான் வந்து எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கேபேஜை வந்து ஒரு பாத்திரத்தில் துருவி வச்சுருக்கோம். மஷ்ரூம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கோம். கேபேஜும் மஷ்ரூமும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுக்கிறோம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இதை வந்து கழுவி எடுத்து வச்சிட்டோம். நம்ம ஏன் கழுவுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். ப்ளஸ் கொஞ்சோண்டு ஈரம் இருந்ததுன்னா நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட நீங்கள் 1 கப் அளவு மைதா, அதாவது 250 கிராம், அப்புறம் வந்து 1/4 கப் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதை வந்து நீங்கள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னாலே இந்த பக்குவம் வந்துடும். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணலை. ஃபுல்லாக இருந்தது எவ்வளோண்டாயிடுச்சு பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அதை கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கொதி வரட்டும். இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். உருண்டையாக ரவுண்டாக போடாதீங்க, அள்ளி அள்ளி போட்டுருங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்து போடுங்க. இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். நம்ம கிரேவியும் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி வச்சு கலக்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து திக்காயிடும் போட்டோன்னே. இப்போ இந்த கிரேவி கொதிக்குது, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அப்படியே கிரேவி திக்காகிறது தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோஸும் மஷ்ரூமும் சேர்ந்து அதை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுருங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பிச்சு போட்டால் தான் நல்லா ஊறும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு, நல்லா அமுத்தி கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான காளான் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லியும் போட்டு கார்னிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.